உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படி ஓடு, நம்மளோட ஆர்டர் வந்துடுத்து. நம்மளோட 3 மாசம் சம்பளத்தை செலவு பண்ணி இந்த மரம் வெட்டுற ரோபோட்டை வாங்கி வச்சிருக்கோம். இது ஒருத்தார் கூட நினைக்கிற. என்ன இது எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்குது. ஆர்டரடா, நம்ம செயின்சாவை கொண்டு வந்து திறந்துருவோம். என்னடா இது முட்டை மாதிரி இருக்கு? இதுதான் ஆன் பண்ற சுவிட்சா? என்ன இது வினோதமா இருக்கு? இந்த மரம் வெட்டுற ரோபோட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன மாடி துள்ற? ஆனா உன்னால ஒரு பல்லு குத்துற குச்சை கூட உடைக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, இடி புலம்பி என்னப்பா பிரயோஜனம்? ஒரு டெஸ்டிங்கை போட்டு பார்ப்போம். இங்க நான் தான் இன்சார்ஜ், அதை நீ மறந்துடாத. என்ன நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அது எல்லாத்தையுமே நீ செய்யணும். குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு நடந்து வர்றத பாரு. ஏதோ முட்டைக்கு குச்சி சொறி விட்ட மாதிரி இருக்கு. இதோ இங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே நீ வெட்டணும். என்ன புரிஞ்சுதா? அடடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அடே, பார்த்து வெட்ட மாட்டியா நீ? என்ன அற்புதமா வேலை பார்க்குது இது. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ல தலை தப்பிச்சுது. என்னடா இது? நாம இதை குறைச்சி இடம் போட்டவே. நல்லாதான் வேலை பார்க்குது. இப்போ இந்த மரத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஷெட்டுக்கு வா பார்க்கலாம். சீக்கிரமா செய்யப்பா. அடே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னைய விடுறா, இங்க காலம் விடுறா. இங்க பாரு, நான் தான் உன்னுடைய மாஸ்டர். இங்க கபடிடா. அடே, என்ன விடுடா. இதெல்லாம் எனக்கு தேவைதான். அட்டகாசம்டா. இங்க எவ்வளவு மரங்கள் அடுக்கி கிடக்குது பாரு. இப்ப எனக்கு கண்டிப்பா அந்த சம்பள உயர்வு கிடைச்சிரும். ஹாய் குட்டிடப்பா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. எனக்கு இதே மாதிரி பண்ணு, சரியா? ஏன் ஃபெபியனு என் பேண்ட் கிட்ட வந்து இது மாதிரி சொரியாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த பூனையை முதல்ல குளிப்பாட்டணும் ஐயா. அடடா, இங்க பாடுறா ஃபெபியனு, உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அட எட்ட போடா. இங்க பாத்தியா, இதுதான் என் புது பெட்டு அயனு எக்கு. இவனை நீ தான் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். என்னப்பா, சரியா? நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணப்பா. இது என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்ன கவலை? இதையா தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? இது வெறும் தகர டப்பா தானே. இதையே நாம பார்க்கணும். வேலையை பார்ப்போம், வாடா. எல்லாத்தையும் வெட்டி சாய் பாதாங்க. வாவ், இத பாத்தியா? என்னால ஏன் கண்டியா நம்ப முடியலையே. என் இரும்பு முட்டை, நீதான்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த தகர டப்பா என் வாழ்க்கையை நாசமாக்குது. ஆனா இந்த பூனைக்குட்டி யாருன்னு அந்த தகர டப்பாக்கு நான் நிரூபிக்கிறேன். சீக்கிரமா வாடா. டேய் அண்ணா, இங்க வந்து பாரு. அந்த லாகருக்கு பாதி காட்ட அழிச்சிட்டான்டா. அச்சச்சோ, இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது? ஓ,
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாசத்தோட கோட்டா முடிஞ்சிடும். நான் இப்படி சீக்கிரமா முடிச்சதுக்காக என்னோட வாசி எனக்கு ஒரு போனஸும் கொடுப்பான். சந்தோஷமா இருக்கடா அவைக்கு. காசு வந்ததுக்கு அப்புறம் புது துணிகள் வாங்கலாம். ஏன் அயன் எக்கு இன்னைக்கு நான் உன் மேலதான்ப்பா நம்பிக்கை வச்சிருக்கேன். போகலாமா? அப்பா ஆனா இத்தனை வருஷமா நாம கண்ட கனவு இன்னைக்கு தான்ப்பா நிறைவேற மாதிரி இருக்கு. அடே எவடா அது? யாரா இருந்தாலும் சரி வெளியில வாங்கடா. பாபு முதல்ல நீ போ. என்னது அது? எகி அடேங்கப்பா, சூப்பரா கண்ணு. என்ன இன்னைக்கு காப்பாத்திட்ட. முடிஞ்சா இப்ப வந்து தாக்குகடா. ஏன் பின்னாடியே வந்து அடிக்க பாக்குறியா? அடே இங்க அவனை தூக்கி ஏறி. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே நீதான்ப்பா ரொம்ப அட்டகாசமான விஷயம். சரி வா, நீ யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம். அவங்கள போய் புடி. சொன்ன மாதிரியே ஆசைத்திட்ட பார்க்கட்டான். அச்சோ, இப்ப என்ன பண்றது? ஏட்டா பாய் போடுற? அதான் அயன் எக் இருக்கான்ல, அப்புறம் ஏடா பாய் பண்ணும்? அயன் எக்கு இவனையும் கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. இது பணவத்தையே உள்ள அடக்கி வச்சிருக்கே. ஐயா, அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. எனக்கு தூள் கிளப்பிட்ட போ. நீ தான் இருக்கிறதுல பெஸ்டான ரோபோட். உனக்காக நான் ஒரு மெடல் தட்டுமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தனி வீட்டையும் நான் தரேன். இல்ல நம்ம ஃபேபியனோட வீட்டோட சேர்த்து அவனோட பொம்மைகளையும் உனக்கு கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு வேலைக்காரனாகவும் உனக்கு இருப்பான். அற்புதம்டா. எனக்கு போடா, போய் அவங்கள போராட்டி எடுத்துரு. உன்னையால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இதுக்கப்புறம் வெற்றியெல்லாம் இந்த விக்குக்கு தான். இது எப்படா கண்டு இருக்கு? முடியலையே. உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்ற பாரு. பிடிங்க எடுத்துட்டு. அது என்ன நடக்குது இங்க? ஒழுங்கா அவனை விட்டு கீழே இறங்கு. வீட்டை அபகரிக்க யாரையும் விட மாட்டேன். அதுவும் குறிப்பா உன்ன மாதிரி ஒரு தகர டப்பாவை விடவே மாட்டேன்டா. சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னது? நான் இது வேணும்னே எல்லாம் பண்ணலங்க. ஓகே. இதுக்கு மேல எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். சந்தோஷமா இருக்குடா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சொல்றது கேளுடா. எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும்.